பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 உடைய டே 56 எபிசோட் லைவை தான் நம்ம இப்போ ரிவ்யூவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ், எபிசோட் தொடங்கின உடனே விஜய் சேதுபதி அவர்கள் நேற்று எல்லாரையும் ஒரு மொட்டை கடிதாசி எழுத சொல்லியிருந்தாரு. அண்ட் அந்த மொட்டை கடிதாசியை இப்போ ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் படிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்திருந்தது. லெட்டரை எடுத்து அது யாருக்கு, அதாவது டூ யாருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த டூ சொன்ன பிறகு விஜய் சேதுபதி அதை யார் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி இன்னொருத்தங்க அதை படித்தாங்க. எதை யார் எழுதுனது அப்படின்றது தெரில, பட் யாருக்கு எழுதுனது அப்படின்ற ஒரு விஷயங்கள் மட்டும் பேசப்பட்டது. எல்லா கண்டஸ்டன்ஸை பற்றி படித்து முடித்த பிறகு ஆக்சுவலாக முக்கியமான ஒரு விஷயமா ஒரு முக்கோண காதல் கதையாக கமருதீன், பிக்கல்ஸ் விக்ரம் அண்ட் விஜய் பாரு இவங்க 3 பேருக்கு இடையில ஒரு கதையும் தொடங்கியிருக்கு அப்படின்றது தெரிய வருது. பட் இதை இவங்க தான் எழுதுனாங்க அப்படின்றத உள்ள சொல்லலை அப்படின்னாலும் வெளியே வந்த பிறகு தெரிய போகுது அப்படின்றத மட்டும் விஜய் சேதுபதி அவங்ககிட்டயே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கீழே இதை யார் எழுதுனாங்க அப்படின்றத நாங்கள் மக்களுக்கு போட்டு தான் சேருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த. அண்ட் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இவங்க தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கெஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்க விஜய் சேதுபதி அவர்கள் லெட்டரை யார் எழுதுனாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டு லெட்டரில் இருந்த விஷயத்த புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதை தொடர்ந்து ரெண்டாவதா எல்லாரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் விஷயத்தை எழுதி கொடுக்க ஒரு வாய்ப்பை கொடுத்ததுங்க. அதுக்கு அடுத்ததா நேருக்கு நேராக சொல்கிறதுக்கான இன்னொரு வாய்ப்பு இன்னைக்கு கேமில் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ், எல்லா கண்டஸ்டன்ஸும் ஃப்யூச்சராக, அதாவது இத்தனை நாள் நம்ம பிக் பாஸில் போய்கிட்டு இருக்காங்க, ஃப்யூச்சரில் யார் கூட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும், யார் கூட பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை விஜய் சேதுபதி அவர்கள் நீட்டிப்பு துண்டிப்பு அப்படின்னு சொல்லி கிரீன் அண்ட் ரெட் கலர் 2 பேட்சை கொடுத்துருந்தாரு. அண்ட் அந்த பேட்சஸை ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டாங்க. எது யாருக்கு அப்படின்றத கொடுத்துட்டு அண்ட் அதுக்கு அடுத்ததா இருந்த காரணத்தையும் சொல்ல சொல்லியிருந்தாங்க. எஸ், என்ன காரணத்துக்காக அவங்க கூட நீட்டிக்கணும், எந்த காரணத்துக்காக அவங்க கிட்ட இருந்து துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாமினேஷன் அப்படின்றது தான் சண்டே எபிசோட், வீக்கெண்ட் எபிசோடோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ அந்த எவிக்ஷனை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லும் பொழுது எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருந்தது. ஒரு ஹவுஸ்மேட்ஸும் சேவ் அப்படின்ற விஷயத்த விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கு அடுத்ததா இந்த சேவ்டு அப்படின்ற விஷயத்தில் அமித்க்கும் கமருதீனுக்கும் ஒரு வார்னிங்கோடவே சொல்லி சேவ்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அவங்களுடைய தவறுகளையும் சொல்லி விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அண்ட் கடைசியாக பார்த்தோன்னா நம்ம பிக் பாஸில் 3 பேரை நாமினேஷனில் லாஸ்ட்டாக ஃபைனல் கொண்டு வந்தார் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். அனௌன்ஸ்மெண்ட் வரிசையில் பியானா, ரம்யா, சாண்ட்ரா இவங்க 3 பேரும் தான் வந்திருந்தாங்க. அண்ட் அந்த 3 பேரில் இருந்து யார் சேவ் ஆக போகிறாங்க அப்படின்றது தான் விஜய் சேதுபதி சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் கேட்டிருந்தாரு யார் எல்லாம் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறாங்கன்றதுல எல்லாருடைய அதிகமான ஓட்டு வந்திருந்தது சாண்ட்ராக்கு. பட் சாண்ட்ரா சேவ்டு அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு. ஸோ ரம்யா, பியானா இவங்க 2 பேர்ல இருந்து யார் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு பரபரப்போட ஹவுஸ்மேட்ஸ் இருக்க விஜய் சேதுபதி அவர்கள் வெளியே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நோ எவிக்ஷன் அப்படின்றத நிரூபிக்கிற விதமாக அந்த லெட்டர் கார்டை கிழிச்சு நோ எவிக்ஷன் திஸ் வீக் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸோட இருங்க அப்படின்ட்டு போயிட்டாரு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் அங்கிருந்த ஆடியன்ஸ் கிட்டையும் எபிசோடு இதோட முடியலை, தொடர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எபிசோட்ல இருந்து விஜய் சேதுபதி போக நம்ம எல்லாரும் ப்ரோமோல பார்த்துருந்ததுனால ஆதிரியோட என்ட்ரி தான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எஸ், ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் என்ன சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆதிரா ஆதிரா அப்படின்ற ஒரு சாங்கோட ஆதிரையுடைய என்ட்ரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும்
ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆதிரை கேம்ஸை எல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது, உள்ள என்ன மாதிரியான கேம்ஸ் ப்ளே பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ பிரேக் பண்ணி விளையாட அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தான் ஹவுஸ்மேட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாகவே போய்கிட்டு இருந்தது. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அதை தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கேமில் அப்படின்னே பார்க்கலாம். முக்கியமாக விக்ரம் நம்ம இந்த என்ட்ரி மாதிரி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா எல்லாருமே நல்லா விளையாடலாம், எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் தெரியும், வெளியே போய் பார்த்துட்டு வரதுனால அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாலும் பிக் பாஸ் அவர்கள் ஆதிரைக்கு சொன்ன ஒரு விஷயம், சிலருக்கு தான் இந்த இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பிக் பாஸ் அவர்கள் ஆதிரையை வெல்கம் பண்ணும் பொழுதே ஒரு கண்டென்ட்டாக சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் ஆதிரையுடைய கேம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது பிக் பாஸ் எபிசோட் போக போக தெரியும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். தொடர்ந்து சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.